எல்லாரும் உனக்கு பூதான் கொடுப்பாங்க. ஆனா நீ எனக்கு கொடுத்த வலிக்கு இதுதான் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா என் வலி உனக்கு புரியணும்ல. இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. இந்தா இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. This number is not valid. This number is not valid. Please check the number you have dialed. The number you have reached is not in service at this time and there is no new number. Please. எப்பயும் நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பா. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? ஹாய். ஓ தேங்க்ஸ். எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அமெரிக்கா பையன். நீ இது வரைக்கும் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இதுல தான் இருக்கு. தாஜ்மஹால் போயிடுச்சு, ஒயிட் ஹவுஸ் வந்துருச்சு. 3 வருஷம் லவ் பண்ணதுக்கு இவ்வளவுதானா? நான் கிளம்புறேன். ஃப்ளைட் எப்ப? 10ஆம் தேதி. என்னோட போட்டோஸ் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடு சரியா? பஸ்ஸுவே போனதுக்கு அப்புறம் மூக்கணாங்கயிற வச்சு என்ன பண்ண போறேன்? டெலீட் பண்ணிடுறேன் போ. தேங்க்ஸ். என்ன வேணான்னு சொல்லிட்டு போறல, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். போ போ. சாபம் விடாத, நடந்தது நடந்துருச்சு. நீ ஏமாத்திட்டு போனா சாபம் விடாம என்ன பண்ணுவாங்க? வருத்தத்துல வார்த்தை வரதானே செய்யும். புது பொண்ணு ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காத, போ போ. இந்த பொண்ணுங்களை காதலிச்சாவே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நமக்கு சமாதி கட்டாம விட மாட்டாளுங்க. இனிமே என் பொண்ணு விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரதை. குடியா குடியா குடியா, முதல்ல குடியா. வாமா மகாலட்சுமி. இந்த துப்பட்டா உன் பொண்ணோடது தானே? அதே செண்டு வாசனை. சொன்னதை செய்வான் இந்த கிரிபாபு. அப்பப்பா, கல்யாணம் எங்க என்னைக்கு? அனகாபுத்தூர்ல புதன்கிழமை. நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். போ போ. என்னமா உன் பிரச்சனை? சைக்காட்ரிஸ்ட் கிட்ட, அட்வொகேட் கிட்ட, பிக் பாஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. சொல்லு சொல்லு சொல்லு. சார், அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வெக்கமா இருக்கு. செக்ஸ் பத்தியா? பரவாயில்ல சொல்லு. நான் வேணும்னா அத காஃபின்னு சொல்லலாமா? சொல்லு. காலேஜ் போகும்போது நிறைய காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். தெரிஞ்சவங்க தான் அப்பப்ப எனக்கு கொடுப்பாங்க. காலையில எந்திரிச்சு நெருப்பு பத்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நெருப்புன்னு இருந்தா பத்திக்க தானே சார் செய்யும்? குவைட் நேச்சுரலி. பாஸ்கெட் பால் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். போங்க சார். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷன் எப்படின்னு கேட்டேன். ஓ அவரா? அவர் அப்படியே ஸ்ரீராமன் மாதிரி ரொம்ப நல்லவரு. நான் ஏதாவது தப்பு பண்ணா உடனே மன்னிச்சிருவாரு. என் புருஷனுக்கு காஃபினாலே பிடிக்காது. இப்போ உன் ப்ராப்ளம் என்ன? எங்க எதிர் வீட்டுல ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்பப்ப எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாரு. உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் எங்க நடந்துட்டு இருந்துச்சு? மோஸ்ட்லி லாட்ஜ்ல. ஒருவேளை வீட்ல யாரும் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபி. அது சரி, நீ தினமும் காலையில காஃபி குடிக்கிறிய, அதனால ஒன்னும் ப்ராப்ளம் வரலையா? ஐயோ சார், நான் குடிச்சது ஃபில்டர் காஃபி. சரி, வேற என்ன ப்ராப்ளம் உனக்கு? என் வீட்டு பின்னாடி ஷேகர்னு ஒரு பேச்சுலர் இருக்கான். என் வீட்டு கிச்சன்ல இருந்து பார்த்தா அவன் பெட்ரூம் தெரியும். தினமும் என்னையே பாத்துட்டு இருந்தான். ஒரு நாள் நேரடியா கேட்டுட்டேன், என்னப்பா உனக்கு காஃபி வேணுமான்னு. என்ன சொன்னா? எனக்கு காஃபி வேணா டீ கொடுங்கன்னு சொன்னான். அதான் எனக்கு டென்ஷன். ஏதாவது மாத்திரை கொடுங்க. போங்க சார். உன் புருஷங்க வெளியே உட்கார வச்சிருக்கேன். பார்த்தாலே பாவமா இருக்கு. அவனுக்கு தான் மாத்திரை கொடுக்கணும். போகிட்ட விடுங்க சார். அவனும் இன்னைக்காவது ஒரு நாள் காஃபிக்கு ஏங்குவான். எதுக்காக என் பின்னாடியே வர? மரியாதையா போயிடு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலனா நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். குருடிக்கு எதுக்கு கல்யாணம்? பூ பறிச்சாலும் வாடும், செடியில இருந்தாலும் வாடும். அத நீ புரிஞ்சுக்கோ. நான் உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு? பொண்ணுங்க எதிரில வந்தா மண்ணை பாக்குற ஆம்பளனா சரியா? பொண்டாட்டி குருடின்னு ஹோட்டல்ல ரூம் போட மாட்டேன். நம்பு என்ன, ஐ லவ் யூன்னு சொல்லு. ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தான். நான் சொல்ல மாட்டேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற எவளையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன். சரி, கடவுள் மேல சத்தியம் பண்றேன், அதனால உன்னை நம்புறேன். ஐ லவ் யூ. இத சொல்ல வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பேன்.
நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு செல்லம். கோழி குருடா இருக்கிறதுனால ருசி ஒன்னும் குறைஞ்சிராது, கவலைப்படாத, சரியா? ஐயோ என் தங்கம் எவ்வளவு அறிவா பேசுது. ஆமா, என்ன உன் கதை? எப்ப பாரு இங்கேயே இருக்கியா? உனக்கு வீடு வாசல்லாம் இல்லையா? என் கதையை ஏன்பா கேட்குற? சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க அம்மா கொளுத்து வேலை செய்ய போன இடத்துல எங்க அப்பனுக்கு இல்ல மேஸ்திரிக்கு என்னை பெத்து போட்டுட்டா. எந்த தாயாவது இந்த மாதிரி செய்வாளா சொல்லு? அடக்கடவுளே. என்னை ரோட்ல போட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வீடு வாசல் இல்லாம எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கேன். கடவுளுக்கு அப்புறம் இதுதான் துணை. சாப்பிட்றியா? வேணாம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. There are two kinds of parabolas, namely male parabola and female parabolas. இதோட கேரக்டர் என்னன்னா மேல் parabola or ஹலோ, female parabola நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? soft Hello. silky. முதல்ல யாருன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன். அதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது. மீட் பண்ணலாமா? உங்களை யாருன்னே தெரியாது, நான் எப்படி உங்களை நம்பி வரது? எல்லாரும் இப்படியே கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நான் பணம் கேட்கல, காசு கேட்கல, கொஞ்சம் பேச டைம் தானே கேட்டேன். Female parabola. All the problems. சரி, எங்க வரணும்? கூடுவஞ்சேரியில். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புங்க, வரேன். வண்டிக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும், ஓகேவா? All please சரி, note ஃபோன் this. வைங்க, வந்துடுறேன். Clashes of male and female. நீங்க எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு இமேஜின் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? பட் நாட் பேட். டீசெண்டா இருக்கீங்க. டீசெண்டாவே இருங்க. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஓகே? ஏதாவது ஏடாகுடம் பண்ண நினைச்சா பாருங்க. புரிஞ்சுதல்ல? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தட்ஸ் ஓகே. நீங்க ஏதோ பிரச்சனைல இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வந்தேன். நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொன்னா உங்க ப்ராப்ளம் ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? அப்போ சரி. உங்க கதையை நாங்க கேட்கும்போது நடுவுல டீ காஃபி இதெல்லாம் வாங்கி தரணும், பணம் இருக்கு தானே? சரி சரி, அப்போ ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அந்த கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோ, எப்ப வேணாலும் எங்கனாலும் கொடுப்பான். அதே பண்றா. அது எப்படின்னா, ஒருத்தன் தங்க வேணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தானா. அவனுக்கு கிடைக்கவே இல்லையா. ஒரு நாள் இதுக்கு உட்கார்ந்தானா, கீழே ஏதோ சுருக்குன்னு குத்துச்சான். என்னன்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு குடம் நிறைய தங்கம். அதிசயமா கிடைக்கணும்னா அந்த மாதிரி தான். ஓஹோ, இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? சொல்லுமா. டேய், எங்கடா இருக்கீங்க? எப்ப பாரு சோறு வேணும்னு கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. இங்க ஒருத்த சமயம் மாட்டிருக்கான், வாங்க பாத்துக்கலாம். ஏதோ பிரச்சனைல இருக்கானா, ஷேர் பண்ணணுமா. இங்க பாரு, நீங்க எல்லாரும் ஒரு வண்டி புடிச்சிட்டு சீக்கிரமா கூடுவாஞ்சேரி வந்துருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வர சொல்லிருக்கேன், சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கதையை ஆரம்பிக்கலாம், ஓகே? சரக்கு தான் எனக்கு தான் கிடைக்குதே இன்னைக்கு தான். அம்மா தாயே, எனக்கு தண்ணி அடிக்க ஏதாவது வழி கிடைக்காதான்னு நினைச்சேன். கருணை காட்டிட்டியே தாயே. கண்டவங்க முன்னாடி மானத்தை வாங்காதீங்க. நேரம் பார்த்து அதையும் நாம கேட்கலாம். முதல்ல ஆள் எப்படின்னு பாப்போம். எவனோ கூப்பிட்டான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? கைய கால உடைச்சு போட்டுருவான். தோ போடுறான் போன் அவருக்கு. இருடா, அவளோட சேஃப்டிக்காக தான் நம்மள வர வச்சிருப்பா. பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இங்க வாங்க. ஓ, இங்கயா? வரேன். இங்க உட்கார்ந்துட்டு இருக்காளா? வணக்கம். வணக்கம். என் பேர் தண்டபாணி. நான் கீர்த்தி. என் பேரு அனந்து. பாபு. பாபு இல்ல, கிரிபாபு. நைஸ் டு மீட் யூ சார். முரளி. வணக்கம், என் பேர் முரளி. எப்ப சரக்கு கிடைக்குமோ தெரியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, அவர் ஏதோ பிரச்சனையால மனசு கஷ்டத்துல இருக்காரா. அவருக்கு எல்லாம் சரியாகணும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்களேன் ப்ளீஸ். கடவுளே, நாங்க மனுஷங்க, எங்க வாழ்க்கையில எல்லாமே சுலபமா நடக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனா உனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். எங்க கஷ்டம் உனக்கு சந்தோஷம், எங்க வலி உனக்கு என்டர்டைன்மெண்ட். பாவம், இந்த பையனுடைய வாழ்க்கையில என்ன நாடகம் நடத்த போறியோ தெரியல. அந்த மாதிரி எதுவும் செய்யாம அந்த பையனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. வா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
இங்க பாருங்க சார், நீங்க உங்க பிரச்சனையை சொல்றேன்னு சொல்லி எங்க டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப பிஸி. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட்டா நீட்டா சொல்லி முடிச்சிடணும். என்ன பண்றீங்க நீங்க? ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர், எம்ஜி குரூப்ஸில். இது என் ஃப்ரெண்டோட ரெசார்ட். எவ்வளவு சம்பளம்? ரொம்ப முக்கியமா? இந்த கதையில யார் சார் ஹீரோ? ஒரு வகையில் நான் தான். ஓ, இங்க பாருங்க சார், கதைக்கு தேவையோ தேவையில்லையோ நம்ம ஹீரோஸ் எல்லாம் அவங்க கெத்த காட்டுறதுக்கு சினிமால ஃபைட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால என்ட்ரிலே எங்களுக்கு ஃபைட் தேவை. என்ன சொல்றீங்க? வேணும் 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 வேணும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வரைக்கும் அதை யாருமே பண்ணது கிடையாது. சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன் இருந்தா சார், அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்கு. சரின்னு ஓடி போய் உட்காரன் பாருங்க. அப்ப சில பொறுக்கிங்க வந்து அவனை போக விடாம பண்ணிடுறாங்க. பாவம் சார், அந்த பையன் பயத்துல அண்ணான்னு கத்துறான். உடனே ஹீரோ வந்துட்டாரு. அத ஏன் கேக்குறீங்க சார்? எப்பா எப்பா என்ன ஃபைட்டு! வீட்ல மாலை போட்டதுனால 3 மாசமா தண்ணி அடிக்கவே விடலப்பா. இப்பதான்ப்பா பெர்மிஷனே கொடுத்தாங்க. வீட்ல இருக்கிறவங்க தொல்லை தாங்க முடியலப்பா. கடவுளே! வீட்ல சிகரெட் பிடிக்காதன்னு சொல்றாங்க. அப்புறம் தயாரிச்ச கம்பெனிக்கார தலையில துண்ட போட்டா போவான். கறி சாப்பிடாம நாக்கெல்லாம் செத்து போச்சுப்பா. டேய், சுஜாதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? சரி சரி, போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளு. எங்கம்மா இருக்க? சூப்பர்பா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏய், போடா அந்த பக்கம். அண்ணா! இவனுங்களை நான் பாத்துக்கிறேன்டா. டேக் யுவர் ஓன் டைம் மை பாய். ஏய், எவன்டா இவன்? குளிச்சிட்டு டவலை கட்டிட்டு அப்படியே வந்திருக்கான். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. எங்களை மாதிரி ஹீரோலாம் எப்ப வருவோம், எப்படி வருவோம், எந்த காஸ்டியூம்ல வருவோம்னு யாருக்கும் தெரியாதுடா. பிகாஸ் காஸ்டியூம்லாம் ப்ரொடியூசரோட செலவு. செலவு பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஆனா சம்பவம் பண்றது எங்களோட வேலைடா. என்ன பண்ற பாருடா. என்னடா திமிரா? சின்ன பசங்களை மிரட்டுறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்காடா? ஒழுங்கா கக்கா கூட போட மாட்டீங்க. எங்க போட்ட மொட்டை ராஜா? திருப்பதிக்கு போயிருந்தேன். ஐயோ, ஏழுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா. விடாதண்ணா, அவன் தான் என் மேல பாட்டில தூக்கி அடிச்சு ஆடினா. வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. ஏய் மவனே, வேண்டாம் விட்டுரு. எனது மவனேவா? அப்போ உன்னோட பேரு சர்டிபிகேட்லாம் கூட என்னோட ரேஷன் கார்டுல சேர்த்துக்கிறேன். மவனேவா மவனே. அண்ணா, என்னடா போகாதன்றா, கக்கா போகாதன்றா. அவன் போக மாட்டானா? அடினா. இஸ் இட் மை பாய்? தேங்க்ஸ் அண்ணா. டேய், நில்றா. என்னடா அடிச்சிட்டு போயிட்டே இருக்க? நில்றா. யாரா நீ? இன்னும் என்னெல்லாம் காட்டி நாங்க ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல. காப்பாத்துன்னு சொன்னா போதும், உடனே அடுத்த நிமிஷம் வந்து நிப்போம். ஐயோ போங்க சார், நீங்க ஹீரோயிசம் காட்டுன்னு சொன்னா என்னென்னமோ காட்டிட்டீங்க. யார் யாருக்கு நடுவுல நடக்கிற கதை இது? எனக்கும்
எங்க அம்மாக்கும் என் காதலிக்கும். அட சீக்காருமோ, இன்னொரு லவ் ஸ்டோரி. இங்க இருக்கிறது பத்தாதுன்னு. டேய் பேசாம இருடா, அம்மா இருக்காங்கல்ல. இங்க பாருங்க சார், ஒரு அம்மா பாட்டி இல்லனா மஜாவே இருக்காது. நம்ம தளபதி படத்தை எடுத்துக்கங்க, அவர் படத்துல எப்படியாவது அம்மா சாங் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் கண்டிப்பா ஒரு அம்மா சாங் வேணும். என்னடா சொல்றீங்க? அம்மா 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 அம்மா. ஆமா, உங்க அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? அம்மா. எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம், கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள். என் ஆசை நாடும் உன் வாசல் தேடும், ஆனந்த ராகம் பாடும். அப்பா அப்போ சிவன் பாதத்துல ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்லு. சந்தோஷம். என்னாச்சு அவருக்கு? ஆஸ்துமா பேஷண்ட். கடவுளே காப்பாத்து. மகனே மகனே, எழுந்திரு. எழுந்திரு மகனே. ஓ, என் கதையை முடிச்சிட்டீங்களா? நோ, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஓ பார்வதி அம்மா, வணக்கம். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? சிவா, ஒரு லீகல் பாயிண்ட். என்னை கூட்டிட்டு போக வேண்டியது எமன் தானே, நீங்க ஏன் வந்தீங்க? காவேரி பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, ஆக்சிடென்ட் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. உங்களை நாங்க பார்த்துப்போம். உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு சுத்தமா நேரமே இல்ல கண்ணா. நாம எல்லாரும் ரொம்ப தூரம் போகணும்பா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. நேரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் முருகா. ரெடி, போலாம். சிவா, கடைசியா ஒரு தடவை பொண்டாட்டி புள்ளைய பாத்துக்கவா? நோ பர்மிஷன், நோ பர்மிஷன். ஆமா, யாருக்கும் கொடுக்காத பர்மிஷன் நீங்க எனக்கு எங்க கொடுக்க போறீங்க? சரி, வாங்க வாங்க போலாம். கண்ணா, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்ல? சாவுங்கிறது எல்லாரும் வீட்டு முன்னாலேயும் வந்து நிக்கிற பிச்சைக்கார மாதிரி. அவன் நினைச்சது கிடைக்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டான். வீடு எங்க இருக்கு? சொந்த வீடா? இதெல்லாம் ஓகே. ரெடி ரெடி எஸ் ரெடி. என்ன உங்க ப்ராப்ளம்? லவ் தான். ஃபர்ஸ்ட் உங்க ஆளை எங்க பாத்தீங்க? எங்க வீட்ல. எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. என் பையன் வந்துட்டான் போல இருக்கு. ஓ, நான் சொன்னேன்ல ஆனந்தி. நான் போய் சமைக்கிறேன்.
நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. யாருடி இது? போன ஜென்மத்துல என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இந்த ஜென்மத்துல தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என் மனசை இவன் கிட்ட கொடுத்துட்டேமா. லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட். எப்படி இருக்கு எங்க ஜோடி? வணக்கம் சொல்லுங்க சார். உங்க அத்தை. வணக்கம் அத்தை. ஏண்டி நீ அங்க படிக்க தானே போன? இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்க? ஆமால, தப்பு பண்ணிட்டேன். சாரி. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. கங்க்ராட் சார். கங்க்ராட் சார். ஓகே. பகவதி அம்மே, கன்கிராச்சுலேஷன்ஸ் தம்பி. கங்க்ராட் சார். கங்க்ராட்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல? என்னாச்சு சொல்லுங்க கேப்போம். கண்ணா, ம். சொல்லுமா. பைக் தொடச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ம். சுகன்யா ஆண்டி தெரியும்ல உனக்கு? ஆ. என் கிளாஸ்மேட் கோவிந்தபுரத்துல இருக்கால, ம். அவ புருஷன் கூட இறந்துட்டாரே. நான் கூட போயிருந்தேனே. அவரு அந்த ஊர்ல பெரிய போஸ்டிங்ல இருந்தாரு. பாவம் திடீர்னு இறந்துட்டாரு. இப்ப என்ன தேவசத்துக்கு போகணுமா? ஆஹா, அவர் பொண்ணு பிஎட் கோர்ஸ் முடிச்சிட்டான்னா அவளுடைய அப்பா வேலையே அவளுக்கு கிடைச்சிருமாப்பா. ரொம்ப ஏழைங்கப்பா. அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதனால என் பொண்ணு அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல வச்சுக்கிறியான்னு கேட்டா. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா. என்னையும் கேக்குற? இல்லப்பா, பொண்ணுன்னா ஒரு பெரிய விஷயம். இது உன் வீடுப்பா. சட்டை போடாம இருப்ப, ட்ரௌசர் போடாம இருப்ப, எப்படி வேணாலும் சுத்திட்டு இருப்ப. அம்மா நானும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். அது நம்ம சைட்ல இருந்து எந்த தப்பும் நடந்துடக்கூடாது இல்லையா? அது வந்துப்பா, சுகன்யாவும் நானும் ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸு. பஞ்சையும் நெருப்பியும் பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணா, அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னால எந்த தப்பும் நடக்காதுமா. உனக்கு என்ன தோணுதோ செய். சரியா? ஐயோ இதெல்லாம் விடுங்க சார். லவ்னு இருந்தா சக்சஸும் இருக்கும், பிரேக்கப்பும் இருக்கும். 7 ஜென்மம் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா 7 நாள்ல பறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் விடுங்க சார். இப்ப என்ன செக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்பா, என்ன பேப்பருக்குள்ள இத்தனை நோட்டீஸ் வந்திருக்கு? எல்லாம் பிட் நோட்டீஸுங்க. ஆனந்தி, இத பாரு, ஏதோ ஸ்பாவா 50% டிஸ்கவுண்ட் வேற குடுக்கறானா. முதல்ல என் பையனை அனுப்பணும். மா, ஸ்பானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பான்னா ஐப்ரோ எடுப்பாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க, ஹேர் கட் பண்ணுவாங்க. அது இல்லம்மா, உங்க பையன் அங்க போனா என்ன நடக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மசாஜ், you like it? Like it. Soft hands. Me, gym body. You are lucky. Yeah, baby, yeah. Where are you from? I'm from Bali. Bali. How much salary you get? Salary, no salary. Social service. No. I massage, mummy. Your marriage over? No. Mother, amma, mother searching. Marry me, you marry me. I do free massage, mother, neighbor, friends, free. No. You marry my neighbors, friends. Massage me. Free massage, free. Okay, நான் உங்க மேல உட்கார்ந்து மசாஜ் பண்றேன். You like it? I like it. Okay. நம்ம அது மேல உட்கார்ந்துக்கிட்டா வெஸ்பா, அது நம்ம மேல உட்கார்ந்துக்கிட்டா ஸ்பா. எக்ஸ்ட்ரா மணி, happy ending. Happy ending. Good. I like it. குட். செமையா இருக்கு. அப்படிதான். ஐயோ, என் பையன் கெட்டு குட்டி சவரா போயிடுவான். முதல்ல இதை கிழிச்சி தூக்கி போடணும். அவன் கைக்கு கிடைச்சிடக்கூடாது. தூக்கி போடு. வேணாம், எரிச்சிடு. இதெல்லாம் ஓகே சரி சார். அவங்க கிட்ட உங்க ப்ராப்ளம ஷேர் பண்றதை விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத எங்க கிட்ட ஷேர் பண்ண கூப்பிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத செலவு வேற. அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு மறுநாளே பிரேக் பண்ணா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? ஐயா, நீங்க இருங்க ஐயா. என்ன பிரச்சனை சார்? அப்படியே போட்டனா? போடி. முதல்ல உன் பொண்ணு கூட்டிட்டு போ. போடி. போய் தொலை. இப்படி பொண்ணுட்டியடி. சார், ஒரு நிமிஷம்.
பகவதி அம்மே, என்னாச்சு? ஏதாவது தப்பா பேசிட்டமா? அட முட்டா பசங்களா, கதையை கெடுத்துருவீங்க போல இருக்க. அவன் இப்பவே கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டான். நைட்டு வரைக்கும் சாப்பாடு அது இதுன்னு எல்லாத்தையும் ஓட்டிடலான்னு பார்த்தா இப்படி சொதப்புறீங்களேடா, அறிவு கெட்டவனுங்களா. இங்க பாருங்க, கதைய பொறுமையா கேளுங்க. ராத்திரி வரைக்கும் எப்படியாவது ஓட்டிடுங்க, ஓகே? நல்லா புரிஞ்சுது. இப்ப பாருமா நான் கதையை எப்படி இழுக்கிறேன்னு. 3 இன்டர்வல் விட போறேன் பாரு. வாங்க போலாம். சார் கொஞ்சம் வழி விடுங்க. சாரி சார், இன்னைக்கு ஒரு திதிக்கு போக வேண்டிய ப்ரோக்ராம் இருந்தது. பரவாயில்ல, அடுத்த வருஷம் போயிட்டா போச்சு. செத்தவங்களை விட இருக்கிறவங்க பிரச்சனை தானே பார்க்கணும். நீங்க உங்க கதையை சொல்லுங்க. அன்னைக்கு நான் குளிச்சுட்டே தலை தோட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். கொடுத்தா பாருங்க ஒரு ஷாக்கு. யார் சார் அவங்க? ஃபர்ஸ்ட் நாள் இப்படி நடந்துக்கிறாங்க. என் ஆளை ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவர்தான் சத்தியம் பண்ணாரு, அவளா சத்தியம் பண்ணா? ஏதோ அவளுக்கு ஆசை வந்திருக்கு, தோணுனதை பண்ணிருக்கா. நீங்க பண்ணா சரி, நாங்க பண்ண தப்பா? நான் மேல இருந்து கீழே இறங்கி வரேன், நீ கீழே இருந்து மேல ஏறி வா, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஏய், நீ வாய மூடுறா. நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு அவளுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா போற வழியில அவளை அப்படியே டிராப் பண்ண சொன்னாங்க. பூனையவே கடைக்கு அனுப்பி பால் வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி. இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். ஆசீர்வாதம் நல்லா இரு. ஏய், உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஐயோ இல்லம்மா, இனிமே தான் பண்ணணும். சொல்லு லட்சுமி. உன் பொண்ணு முதல் நாள் காலேஜுக்கு போற, ஆசீர்வாதம் பண்ணு. இந்த பேசு. அம்மா ஆசீர்வாதம் பண்ணு. நான் முதல் நாள் காலேஜ் போறேன், சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகுமா. ஈஸ்வரா, என் பொண்ண நீதான் பாத்துக்கணும். அம்மா நான் கிளம்புறேன். இந்தாப்பா, முதல் நாள் காலேஜுக்கு போறா. இந்த ஊர் புதுசு இல்ல, அவளை காலேஜ்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுப்பா. பஸ்ல போ சொல்லுமா. ஒரு நிமிஷம் இரு, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். கூட்டிட்டு போய் விடு, பாவம் அவ. சரிம்மா. பாத்து பத்திரம். இவங்கள காலேஜ்ல இறக்கி விட்டுரு. கடவுளே, எனக்கு இவன் கூட போக விருப்பமே இல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வரட்டுமா? என் பிரேயர் ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு தெரியும் என் கடவுள் என்ன கைவிட மாட்டாருன்னு. வண்டி எடுங்க. ரைட். நான் ஆஃபீஸ் போன அப்புறம் அவன் வீட்டில் இருந்தா என் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவா. ஒரு நாள் யார் இதை உடைச்சது? என்னாச்சு? என் ஒர்க்கை பார்த்து பாஸ் அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்த கிஃப்ட் இது. அவர் இது வரைக்கும் யாரையும் அப்ரிஷியேட் பண்ணதே இல்ல. 3 நாள் தூங்காம ஒர்க் பண்ணி வாங்கின அப்ரிசியேஷன் இது. கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. என் ரூமுக்கு யார் வந்தது? இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வந்து என் திங்ஸை தொட்டிங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லி வைமா. சரிப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன். ஏய், சிரிக்காத. பேசாம இரு. பரவாயில்லையே, உங்க அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே வந்தாங்க. அவ என்கிட்டயும் ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சா. மா, அம்மா, மா, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அம்மா வீட்ல இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா, அம்மா. சரி, உங்க ஆளு உங்க வீட்டுக்கு வந்த 2வது நாள் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் போய் முடிக்கணும். மா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, ஏதாவது இருந்தா எதுவும் வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் படி. காலேஜே லீவுமா, என்ன போய் படிக்கிறது? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன் ப்ளீஸ். அப்படியா? என்னென்ன வேலை செய்வ நீ? வீட்டு பெருக்குவேன், பாத்திரம் தேய்ப்பேன், துணி துவைப்பேன். ஹலோ கௌரிமா, உன் பழ பொண்ணு குட் மார்னிங் நீயே வச்சுக்க. இனிமே உன் வேலையெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆள் வந்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் உன் தலையை காட்டக்கூடாது. ஒழுங்கா வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போ. அத சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன்.
நீயே கேட்டுக்க. ஹலோ ஏய் யாருடி நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நான் கோவிந்தபுரத்தை சேர்ந்தவ. என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் முகத்தை கிழிச்சு தொங்க போட்டுருவேன். தைரியம் இருந்தா நேர்ல வாடி. எங்க ஊர்ல என்ன பார்த்தாலே அலறுவாங்க. நீ என்ன இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்க? வாடி நீ நேர்ல வாடி. வந்து பாரு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த பேச்சு பேசுவா? நேர்ல வரட்டும், ஒரு கை பாக்குறேன். என்ன வேலை செஞ்சாலும் அதை சுத்தமா செய்யணும். அதுதான் என்னோட பாலிசி. இத க்ளீன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சோ? ஒரு நாள் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு ராத்திரி லேட்டா வந்தேன். தூங்கிருப்பான்னு நினைச்சேன். ஆனா தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தா. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா எதுக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன் இப்படி பண்ணா? எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை மூட்டி விடதான். வாடி போய் படுத்துக்கலாம். உங்க பையன் வந்துட்டுமா? அவன் வரும்போது வரட்டும். அவன்கிட்ட ஒரு சாவி இருக்கு. அவன் ஏதோ பார்ட்டிக்கு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நீ சீக்கிரம் வந்து படு. சாரி சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன். சாரி, வெரி சாரியா. நேற்று ஒரு எலி செத்துச்சு. அந்த நாத்தம் இன்னும் போகல. எவ்வளோ நாத்தடிக்குது பாரு. நாத்தடிக்குதுல. உன் மூக்கு பயங்கர ஸ்ட்ராங். வந்து பாரு பாரு பாரு. நோ ப்ராப்ளம். சென்ட்டும் ஒரே ஸ்மெல்லு தான், பியரும் ஒரே ஸ்மெல்லு தான். நான் மட்டும் பியரை தயாரிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், ஸ்மெல்லே வராமல் தயாரிச்சிருப்பேன். என்ன படிச்சுட்டு இருக்கியா? ஓ ஓ, ஃபேஸ்புக் இருக்கிற காலத்துலேயும் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிய. பெரிய ஆள் தான் நீ. வெரி குட் வெரி குட். எல்லாரும் இப்படி தான் இருக்கணும். இவளை பார்த்து எல்லாரும் கற்றுக்கோங்க. இப்ப அம்மா வந்து பார்க்கணும் இவர் பண்றதெல்லாம். ஐயோ, குடிச்சிட்டு வந்து கண்ணா பின்னான்னு உளறது. நேத்து ரொம்ப லேட்டா வந்தானா? காலையில ஆபீஸ் போகும்போது வழி அனுப்பி விடுவேன். வரும்போது நைட் ஆயிடுதா, அதான் தூங்கிடுறேன். மாத்திரை போடுறேன்ல, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா இப்ப சரியா கவனிச்சுக்க முடியல. ஐயோ, சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து வருவான் பாரு. அவன் வேன்ல இருந்து இறங்கும் போதே நான் போய் வாசல்ல நிக்கணும். இல்லன்னா கத்து கத்துன்னு கத்துவான். அப்பா அவ்வளவு அடம் முடிப்பான். எங்கேயாவது கூலிங் கிளாஸ பார்த்தா அது வேணும்னுவான். எங்கேயாவது வாட்ச் பார்த்தா அதுவும் வேணும்னுவான். வாட்சும் கூலிங் கிளாஸ்னா பைத்தியம் அவனுக்கு. கலர் கலரா வாங்கி வச்சுப்பான். அம்மா, அந்த வாட்சும் கூலிங் கிளாஸ் கதையும் விடுங்கம்மா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவரு குடிச்சிட்டு வந்தாருமா. அவன் பாதி பாட்டில் பீர் குடிக்கிறதுக்குள்ளேயே விழுந்துருவான். அவங்க அப்பா மாதிரி அவனுக்கும் கெப்பாசிட்டியே இல்ல. சும்மா பிலிம் காட்டுவான், அவ்வளவுதான். இங்க பாருமா, ஒரு ஆம்பளை கிட்ட போய் நீ குடிக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன திமிரா பேசுறேன்னு நம்ம கிட்டே கோவப்படுவாங்க. குடிக்கணுமா, கொஞ்சமா குடி, நிதானமா இரு. ரொம்ப குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நல்ல நல்ல புக்கெல்லாம் படிச்சா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி போட்டு கொடுக்காம இருக்கணும். ஓஹோ, போட்டு கொடுக்கற கேரக்டரா? அதான் உங்க பிரச்சனையா? இல்ல இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு நல்ல மனசு. ஆனா அறிவு தான் கம்மி. ஆனா எனக்கு பிடிச்சதே அதான். என் பேக்க கொடுங்க, இல்லனா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்ன மறைச்சு வச்சிருக்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க எடுத்துப்பீங்க, நான் கொடுக்க மாட்டேன். சொல்றேன்ல, நான்லாம் எடுத்துக்க மாட்டேன். காட்டு. ஆமா, என்ன இது? இதான் நான் எடுத்துப்பேன்னு சொன்னியா? இது நெயில் பாலிஷ். ஊர்ல வாங்குனது 2 ரூபா தான். கட்டி ஆயிடுச்சு, வச்சுக்க முடியாது. இது என் ஃப்ரெண்ட் நசீமா பானு கொடுத்தது. ஆஹா, ஜரீனா. பேரை மாத்தி சொல்லிட்டேன், அவ்வளவுதானே. இதுவும் என் ஃப்ரெண்ட் ஜரீனா தான் கொடுத்தது. அத்தை, இது என் ஃபேவரட் கலர் லிப்ஸ்டிக். ஏச்சி, கீழே போடு. ஏதோ பழசு மாதிரி தெரியுது, அத போய். இது என் அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த பொம்மை. கொடுத்ததுல இருந்து கழுவே இல்ல போல இருக்கு. அதெல்லாம் பொண்ணுங்களோட சென்டிமெண்ட், பசங்களுக்குலாம் புரியாது. சரி சரி விடு. இது என் மேக்கப் செட். அது என்னன்னு தெரியல. இது போட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது. ஐயோ, ரொம்ப பெரிய ரிசர்ச் ப்ராடக்ட், பத்திரமா வச்சுக்கோ. இவங்க எனக்கு பிடிச்ச கடவுள். நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது ஏழைங்களோட பொருள். சேஃப்டி பின் தெரியுமா? ஒரு நாள் ரிசப்ஷன்ல நான் என்ன பண்ணனா, வை அம்மா,
மா வரேன். ஏமா இந்த நேரத்துல வெளியே போனீங்க? அதுவும் என்ன விட்டுட்டு? எனக்கு எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? ஸோ அம்மா வீட்டில் இல்லாதப்போ உன் வேலையை காட்டிட்டேன்னு சொல்லு. அப்படிதான் பிளான் பண்ணேன். ஆனா என்ன தொடக்கூடவே இல்லை அந்த பொண்ணு. அம்மா வீட்ல இல்லைன்னதும் சாருக்கு ஃபுல் ஃப்ரீடமா? இது ஓகே, இது ஏன் வேண்டாம்? காத்து வேணும்ன்றதுக்காக ஜன்னலை திறந்து வச்சிருப்போம். ஆனா மழை வந்தா ஜன்னலை மூடுறது இல்லையா? அப்படிதான். சரி, அதுங்களே டிஸ்டர்ப் பண்ற. அது வச்சு சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கேட்டா எதுவும் கிடைக்காது, நம்ம தான் எடுத்துக்கணும். சார், நேரம் கிடைக்கும் போதே இதெல்லாம் விடுங்க சார். ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போன்னு சொல்லுங்க சார். அவகிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்குறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது எனக்கு தான் தெரியும். செல்லக்குட்டி, ஒன்னே ஒண்ணு கூட, முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துடுறேன். அது மட்டும் இல்லாம வித் இன்ட்ரெஸ்டோட கொடுக்குறேன். சோ ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். முடியாது, அதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். இப்போ நகை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு பாக்குறது இல்லையா? முடியாதுன்னா முடியாதுதான். நோ. சரி போடி, ரொம்ப ஓவராதான் பண்ற. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். செல்லக்குட்டி, நம்ம ஏன் சிகரெட்டும் உதடும் மாதிரி எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்க கூடாது? சார், நாம ஏன் உதடும் மூக்கம் இருக்க மாதிரி தள்ளி தள்ளி இருக்க கூடாது? சொல்லுங்க பாப்போம். விட்டுறாத விட்டுறாத, ஒர்க் அவுட் ஆகுது, வளைய போடுறா. செல்லக்குட்டி, சும்மா வாயால ஜாமுன் ஜாமுன்னு சொன்னா வாய் இனிக்காதுல்ல, அத வாயில போட்டாதானே இனிக்கும். ப்ளீஸ். ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் ரிவர்ஸ் போகுது. செல்லக்குட்டி, உன்னை பார்க்கும்போது என் மனசெல்லாம் துடிக்குது. இந்த அழகை எப்படா ரசிப்போன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ். இப்ப வேண்டான்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு. நீயும் நானும் செவுத்துல பல்லி எப்படி ஒட்டிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் பேசக்கூடாது, சாமி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் போராடியும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. நான் அமைதியான பொண்ணு, எனக்கு யாரை பார்த்து இந்த மாதிரி தோணுனதில்ல. உங்களை பார்த்ததுன்னு தோணுது. நானும் ரொம்ப அமைதியான பையன்தான். உன்னை பார்த்தோன்னேதான் எனக்கு இதெல்லாம் தோணுது. சும்மா இருங்க சார். ஒரே ஒரு நோ. இவ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நான் எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? ஹேய், இங்க பாருடி செல்லக்குட்டி. என்ன பண்றீங்க? குழந்தைங்க மருந்து குடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க? மூக்க மூடுவாங்கல்ல, அதே மாதிரிதான். யாருகிட்ட? என்கிட்டே வா. என்ன செல்லக்குட்டி அழுகுற? இங்க பாரு, எனக்கு ஒண்ணு பிடிச்சதுனால தானே இப்படி எல்லாம் பண்றேன். இதுக்கெல்லாம் அழுவாங்க என் செல்லம் இல்ல. சரி, இது வாபஸ் வாங்கிடுறேன். குரங்குக்கு வேர்க்கடலை கொடுத்தா வெள்ளமும் கேக்குமா? போடா. எங்க இன்னொரு தடவை சொல்லு. சொல்ல மாட்டேன். ஹே, இன்னொரு தடவை சொல்லேண்டி. போடா. டேய், சும்மா இருடா. ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுக்கு போற சார். இந்த ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ்லாம் பண்ணலையா நீங்க? அப்படி பார்த்தா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. ஆனா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அப்பயும் பண்ண முடியல. என்ன ப்ரப்போஸ் பண்ணலையா? சார், சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. மா, அம்மா. வரேன். இந்த அப்படி கேட்ச். ஐயோ, மறுபடியும் வாங்கிட்டியா? இருக்கிறத பராமரிக்கவே என்னால முடியல. இங்க தண்ணி இல்ல, மழை இல்ல. திருப்பி கொடுத்து அனுப்பிடு. மா, அம்மா. ஏய், அவன் செடி குடுக்கறான், வாங்கிக்க. இருக்கிறதே பாத்துக்க முடியலன்னா கேக்குறானா? அவளுக்கு கடவுள்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீயா இருக்கப்பெல்லாம் கோயிலுக்கு போவா. ஒரு நாள் என்ன 2 கோயிலுக்கு கூட்டிட்டு போனா. அதுல ஒரு கோயில்ல சாமி சிலையே இல்ல. சாமி,
நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது, உன்னை எங்க பாலிஷ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, உன்னை யாரும் திருடிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீ வரதுக்குள்ளேயே நாங்க உன் முன்னாடி வந்து நிக்கிறோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட்ஸ். எங்களை பிரிச்சிடாம நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே? இன்னொரு கோயில் இடிஞ்சு விடுற மாதிரி இருந்துச்சு. இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இவர் வீட்டுக்கு வாங்க. சார் ரொம்ப நல்லவரு. இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். நீ நல்லா இருக்கணும் தாயே. ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், அங்க ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் எப்பவுமே அவங்களுக்காக வேண்டிக்கிறது உன் காதுல கண்டிப்பா கேட்கும்னு நினைக்கிறேன். நாங்க தான் உன் லாஸ்ட் அப்ளிகன்ட்ஸ். நாங்க எப்பவுமே பிரியாம நீ தான் பாத்துக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மாக்கு தெரியாம நாங்க நிறைய இடத்துக்கு போனோம். நாம செத்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி பக்கத்து பக்கத்துல சமாதி ஆகலாம். ஹே சி, தேவையில்லாம எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஓகே சரி, இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? காதலர்கள் எதுக்கு போய் பேசுறாங்க? ஐயோ தெரியலமா. ஏன்னா மெய் மறந்துட்டாங்க. இருக்கிறது ஒரு அப்பளம், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அதே வேணும். இதெல்லாம் ப்ரீகேஜி क्वेश्चन, எனக்கு தெரியல. ஐயோ நிலாப்பா. அப்பா என்ன அறிவு? 4 கால் இருக்கு, உயிர் இல்ல. முதுகு இருக்கு, ஆனா மனுஷன் இல்ல. சாரு கதவு படபடன்னு அடிச்சுக்குது, ஆனா சத்தம் மட்டும் இல்ல. அது என்ன? எனக்கு தெரியல, நீயே சொல்லு. கண்ணு. ஓ. எச்சில் ஆகுதுன்னு வால்ல தான் குடிக்கும். என்ன புசி கேட்டா? விளக்குங்க. ஓ. வீட்டுக்குள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கும். சொல்லுங்க ஆர்கிடெக்ட்ஸ். பவித்ரா லாட்ஜ், ராஜாஜி நகர். ஏய் தேன் கூடு. நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்றேன். பால் இருக்கு குடிக்க முடியல, பழம் இருக்கு சாப்பிட முடியல. ஏய் உன்ன ஐயோ. எனக்கு ஒரு விடுகதை தெரியும், சொல்லவா? வாய் நிறைய பல்லு, கடிக்காது. ஆனா ஒருவேளை கடிச்சிட்டா வலி உயிரே போகும், தாங்க முடியாது. அது என்ன சொல்லுங்க? நான் சொல்லவா? பேண்ட் ஜிப்பு. நான் என் வேலை விஷயமா நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். நிறைய சான்ஸ் கிடைச்சது, நாங்க மீட் பண்ண. வாங்க வீடு பார்த்துட்டு வரலாம். என்கிட்ட வண்டி இல்ல. பரவாயில்ல, வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹே வா போலாம். ஆ ஆ ஆ இந்த வண்டியில இந்த மாதிரி 3 பேர் உட்கார்ந்து போனா என் கதை முடிஞ்சது. கடவுளே, இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இவங்கள விட்டா இங்கேயே குடும்பம் நடத்திடுவாங்க போல இருக்கு. எல்லாம் ஏன் தலைவிதி. ஏய் தள்ளாதடா. வண்டியை ஓட்ட முடியலடா. ஐயோ. ஏய் சொன்னா கேளு. ஏய் நல்லா புடிச்சுக்கடா. அவட இல்லடா வண்டிய, கேக்குதா இல்லையாடா? இங்க பாருமா, இன்னும் 1 வாரத்துல ரெடி ஆயிடும். உள்ளவாடா. 3 பெட்ரூம் இருக்கு. புதுசா கல்யாணமானவங்களுக்குன்னே கட்டின மாதிரி இருக்கும் இந்த வீடு. இந்த மாதிரி வீடு தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சன் சூப்பரா இருக்கு. அண்ணா 3rd ஃப்ளோர்ல படியேறி வந்தது ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா ப்ளீஸ்? கொண்டு வரேன். வீட்டை சுத்தி பாருங்க. பாருடா. போயிட்டாரு ஜாலி. ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் லொகேஷன், கிரேட் பிரைவசி. வா செல்லக்குட்டி, லவ் பண்ணலாம். ஐயோ அவர் வந்துட போறாரு. இப்போதைக்கு அவன் வரமாட்டான் செல்லம், நீ பயப்படாத சரியா? இந்த பெட்ரூம் சூப்பரா இருக்குல்ல? நானும் ஒரு வீடு கட்டணும் செல்லக்குட்டி. பேரு அன்னை இல்லம். வீட்டுக்குள்ளேயே தியேட்டர், பார்ட்டி பண்ண எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருந்தா செம்மையா இருக்கும்ல? செல்லக்குட்டி, அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்குள்ள ஒரே ஒரு ஹக், ஒரே ஒரு கிஸ். நோ 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 போதும். சொன்னா கேளுங்க. ஒரே ஒரு ஹக். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் நில்லு ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏய்
இந்தாமா தண்ணி. தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு தேவை வாடகை வீடு இல்ல, ரெசார்ட், லாட்ஜ், ரூம். எப்ப கல்யாணம்? உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட சொல்லாம பண்ணிடுவோமாண்ணா? அந்த வீடு சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, கிச்சன் சின்னது, பெட்ரூம் சின்னது, அப்புறம் வாஸ்து சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றது. என்ன பாடா படுத்துறீங்க நீங்க. சரிங்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் செல்லக்குட்டி என்னை விட ரொமான்ஸ்ல ரொம்ப கிரியேட்டிவ்னு அப்பதான் தெரிஞ்சது. ஒரு நாள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு போனேன். என்ன கோச்சிங் தெரியுமா? நான் கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம என் பின்னாடியே வந்துட்டிய செல்லக்குட்டி. நீ எவ்வளவு கத்தினாலும் இங்க உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. செல்லம், இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வா குட்டிமா, லவ் பண்ணலாம். ஐயோ வேண்டாம், இங்க யாராவது லவ் பண்ணுவாங்களா? வேண்டாம் வேண்டாம், இங்க யாராவது பண்ணுவாங்களா, அங்க யாராவது பண்ணுவாங்களா? வேண்டாம். இதேதான், நாம ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நாளாவது ஏதாவது பண்ணோமா? நீயே மனசாட்சியத்தோட சொல்லு பாப்போம். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயேன் 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 வாயேன். இப்ப என்ன சார், உங்களுக்கு லவ் பண்ண அவ்வளவுதானே? லவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடத்தை நான் காட்டுறேன். அடி பாவி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வாங்க லவ் பண்ணலாம். இப்படி இருந்தாதான் உனக்கு மூடு வருமா? அப்போ ஓகே. இப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது. கண்ணு மூடுங்க. நமக்கெல்லாம் 2 கண்ணு தான், ஆனா குருடர்களுக்கு விரலெல்லாம் கண்ணு. குருடர்கள் மாதிரி லவ் பண்ணணும். லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க. நல்ல வாசனை. கார்த்திகா சீயக்காயா யூஸ் பண்ற? ஐயோ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சார். ஒன்னும் தெரியலையே. ஆரம்பிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அழகான கண்ணம், கிளி மாதிரி மூக்கு. ஆண்டவா, இதை போய் இவ்வளோ நாள் ரசிக்காம விட்டுட்டனே. இதை ரசிச்சா மட்டும் பத்தாது, ருசிக்கவும் செய்யணும். என்ன அழகான கழுத்து. அப்படி நம்ம உண்மையா காதலிக்கிறோம்னு சொன்னீங்க. இதான் உங்க உண்மையான காதலா? பயந்து ஓடிட்டீங்க. அது நீ அம்மான்னு சொன்னியா, அதான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாமே ஓடி போயிட்டேன். வெண்ணையை திருடி தின்ற கண்ணன் மாதிரி பண்றது. ஒரு நாள் ரொம்ப கம்பல் பண்ணானு அவ ஃப்ரெண்டோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவளை அங்க கூட்டிட்டு போனேன். நட்புக்காக படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்டர்வெல்லே கூட்டிட்டு வந்துட்டேன். பாட்டி, எங்க சௌமியா வீடு எங்க இருக்கு? அந்த 2வது வீடு. வா உள்ள வா. என் அட்ரஸ் எப்படி கிடைச்சது உனக்கு? அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க? யாரது? நல்லா இருக்காரு. உங்களை முன்ன பின்ன எனக்கு தெரியாது, ஆனா உங்களை என் கூட பிறந்தவரை நினைச்சு சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். இவதான் என்னோட உயிரை. இவளை நல்லா பாத்துக்கோங்க. கிளம்பலாமா சார்? இந்த பொண்ணுங்க லவ்ல கமிட் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. ஏன் சொல்லுங்க? நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா சாட்சிக்கு ஆள் வேணும்ல, அதான். இதெல்லாம் பொண்ணுங்க ட்ரிக்ஸ் சார். இப்போ லவ் ஆயிடுச்சு,
இனி எதுவும் பண்ண முடியாதுல்ல. நேரா உங்க அம்மா கிட்ட போய் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு தைரியமா சொல்ல வேண்டியது தானே. அம்மா கிட்ட போய் தேவையில்லாம ஏன் பயப்படணும்? மா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி என்னென்னமோ நடந்து அப்படி ஆயிடுச்சுமா. என்ன சார் நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க, அப்ப ஓடி போயிட வேண்டியது தானே? எத்தனை படத்துல பாத்துருக்கோம் நாங்க. மா உங்க பையன் ஓடி போயிட்டான். உங்க பையன் ஓடி போயிட்டான். பஸ்ஸோட ஸ்மெல்ல வாந்தி வர மாதிரி இருக்கும். வாந்தி வந்தா அப்படி ஜன்னல் ஓரமா எடுத்து விடுப்பா. நான் கவர்ல எடுத்துட்டு வரல, ட்ரெஸ் எல்லாம் ஆக்கி விட்டுறாத. சார், காதல்னு வந்தா நிச்சயமா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க எதுக்காக இவ்ளோ பயப்படுறீங்க? இதுக்கு முன்னாடி ஆன மாதிரி ஆகக்கூடாது. சார், நான் உங்களை ஒண்ணு கேட்டேனா கோவப்பட மாட்டீங்கல்ல? இல்ல கேளுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எதை வேணாலும் விடுவேன், நான்வெஜ்ஜை மட்டும் விட மாட்டேன். எனக்கு ஒரு தம் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எக் மசாலா, ஒரு ஆந்திரா ஸ்டைல் எக் பிரியாணி, தம்ஸ் அப், ஒரு தயிர் சாதம். நீ எல்லாம் ஒரு மனுஷன். டேய் நீ என்னடா சாப்பிட போற? நான் மட்டும் வெஜ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட வெஜ் சாப்பிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடான்னு சொல்லி காரி துப்பி உன்னை பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, ரைஸ் கம்மியா, பீஸ் மட்டும் அதிகமா இருக்கணும். சார், நீங்களே ஏதாவது சாப்பிடுங்க சார். ஃபீல் ஃப்ரீ சார். சிக்கன் வாழ்க, சுகி பவ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. சார், எல்லா லவர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு பயம் நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு என்ன சார் பயம்? இப்ப நான் சொல்ற விஷயம் மறுபடியும் நடந்துடக்கூடாது. நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? ஒழுங்கு மரியாதையா நல்லபடியா படிக்கணும் தானே சொன்னேன். நம்ம இங்க சோத்துக்கே கஷ்டப்படுறோம், இதுல உனக்கு லவ் வேற தேவையா? அவன் ஏதோ சொன்னானு அவன் பின்னாடியே சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்க. போகுது எங்கடி போச்சு சொல்லுடி. வாய் திறந்து பேசுடி. மனத வாங்கிட்டு ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அவளை விட்டு. என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேல கை வைப்ப? கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு அறிவு இல்லையாடா? சொல்ல, உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இந்த ராட்சச குடும்பம் தான் கிடைச்சதா உனக்கு? என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? சந்தோஷமா இப்ப உனக்கு? இந்த பொறுக்கி பின்னாடி சுத்தறதுக்கு நீ எங்கயாவது இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை இல்ல. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அதனால என் புள்ள எதுவும் சொல்லாத. என்ன பாத்துக்கோங்கன்னு பிச்சை எடுத்துட்டு வந்தா இவ மேலதான் தப்பு. என்ன பிச்சை எடுத்தவங்க? என் பையன் மேல கை ஓங்கன போட்டுடுவேன். வாயை மூடு. போடி வெளிய. இதோட வாயை மூடிக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன பல்ல உடைச்சிடுவேன், நாக்கு அறுத்துருவேன். வெளியில போ. எனக்கு போக தெரியும். வாயை மூடிட. வெளிய பாரு. உன்னை பெத்ததுக்கு எனக்கு இன்னும் தேவை, இன்னும் தேவை. போடி வந்து தொலைச்சிருக்கா. சார் 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 சார், எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்ளோ ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கீங்க, ஆனா உங்க அம்மா கண்டுபிடிக்கவே இல்லையா சார்? அதுவும் நடந்துச்சு. ஆனா நானும் போய் சொல்லிட்டேன், என் ஆளும் போய் சொல்லிட்டா. ரொம்ப நல்ல பார்ட்னர் அவ போய் சொல்றதுல. ஓம் பூர்வோச்சரிதேவம் குணவிசேஷண விசிஷ்டாயாம் சுபதிதோ யஜமானஸ்ய உபாத்த சமஸ்த துர்தக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவதா பிரீத்யர்த்தம் அஷ்டோத்தர சதத்யநாம பூஜாம் கரிஷ்யே. வாங்க வந்து இங்க நெல்லு. அம்மா, என்ன விஷயம்? என் பையனே வளைச்சு போட பாக்குறியா நீ? அரண்மனையில பிச்சை எடுக்க வந்தவனா? ராஜாவையே வேணும்னு கேட்க முடியுமா? தாகத்துக்கு தண்ணி கேட்டு குடிக்க வந்தவன் நான். காவேரியே வேணும்னு சொன்னா எப்படி? கூட்டத்துல நின்னு தசரவை பார்க்க வந்தவன் நான். தேரையே வேணும்னு சொன்னா எப்படி?
கோவில்ல புளியோதரை வாங்கி சாப்பிட வந்தவன் நான் கிருஷ்ணனையே வேணும்னு கேட்க முடியுமா? சாச்சா, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தெய்வத்தை பார்க்க வந்தவன் நான் ஆத்மலிங்கத்தையே வேணும்னு கேட்கலாமா? நோ 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 நோ, யூஆர் மிஸ்டேக்கன். தப்பா எடுத்துக்கிட்டீங்கம்மா. போதும் போதும், நீ இங்க படிக்க தான் வந்திருக்க. படிப்பு முடிஞ்ச உடனே புரிஞ்சுதா? போய் வேலையை பாரு. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அந்த பொண்ணை எங்க பார்த்தாங்க? அவங்க அப்பா இருந்ததுக்கு எங்க அம்மா அங்க போயிருந்தாங்க, அப்பதான் பார்த்தாங்க. நான் கிளம்பட்டுமா? இங்க நான் வந்து 15 நாள் ஆகுது. அவன் அங்க தனியா இருக்கான். சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? என்ன சொல்ற நீ? இப்பவே கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போகலாம்ல? நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என்னடி நீ? அப்பா செத்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? பாரு இவ என்ன பேசுறான்னு கேள. பண்ணி வைக்கிற. பண்ணி வைக்காம எங்க போக போற? எப்படி பேசுறா பாத்தியா? இதுல எவ்வளவு தேடி பார்த்தாலும் 1 கிராம் கோல்டு கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணுவ? இங்க பாரு, அப்பாவோட பிஎஃப் பணம் 1 லட்சத்துக்கு மேல வரும். அதுல பண்ணி வைக்கிற உனக்கு. அப்புறம் நீ எப்படிமா சாப்பிடுவ? எப்படி சாப்பிடுவ? ஆனந்தி, நீ எந்திரி முதல்ல. இங்க பாரு. நீங்க விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏய், எந்திரிமா, எந்திரி. வா. இங்க பாரு செல்லம், உங்க அப்பா அம்மா உன்னை இங்க விட்டுட்டு எங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்க. இங்கதான் அவ வேலை பாக்குறா. ஓ செல்ல குட்டி, அங்க பாருங்க. என்னடா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு குழந்தைங்கள பாத்துக்கிறது தான் அவளோட வேலை. தான் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறா. மாசத்துக்கு 4000 ரூபாய் தான் குடுக்கறாங்க, அவ்வளவுதான். ஏய், எங்க போற? நில்லு. இடிச்சுக்கிட்டியா? அதுக்குதான் சொல்ற போகாத. நாங்க இப்ப இருக்கிற கஷ்டத்துல அவ ஆசைப்படுறான்னு படிப்புக்காக அவளை சிட்டிக்கு அனுப்பி காலேஜ்ல சேர்த்து என்னால அவளை படிக்க வைக்க முடியுமா? லட்சக்கணக்குல செலவாகுமா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? அழாதடா செல்லோ, அழக்கூடாது. சரி வா, நம்ம அங்க போய் விளையாடலாம். அழக்கூடாதுடா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. நான் ஒண்ணு கேப்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். அழாதீங்க. இவள நீ உன் வீட்டுல தங்க வச்சு படிக்க வைக்கிறியா? முடியாதுன்னா விட்டுடு, பரவாயில்ல. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஆமா சார், இந்த சீன்ல நீங்க இல்லவே இல்ல. அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும்? என் ஆளுதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. சரி, அதை விடுங்க. ஒரு நாள் நாங்க தனியா இருக்க சான்ஸ் கிடைச்சது தெரியுமா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கண்ணா, என்னம்மா? அந்த கடைசி வீட்டுக்காரங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு போறாங்களாம். வீட்ல யாரும் இருக்க மாட்டோம், இங்க வந்து படுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நான் போய் படுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கீ என்கிட்ட இருக்கு. சரிம்மா. எஸ். ஐயோ, என்ன பண்ண தெரியலையே. ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடு. கடவுளே. ஆனந்தி, நீ என் கூட வா. பாய் பேபி. கசாப்பு கடைக்கு வந்த கோழி மாதிரி ஆயிடுச்சு சார் உங்க லைஃப். நீரா, அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். நீ சொல்லு தம்பி. ஓ, கை கெட்டினது வாய் கெட்டல. இந்த பாருமா, பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி வார்த்தையை பேசக்கூடாது. தப்பான அர்த்தம் வந்துரும்.
கை கெட்டினது வாய் கேட்டலையா? ஏழை வீட்டில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுங்களாம் மனசுல எவ்வளோ ஆசைகள், அவங்களுடைய ஃபியூச்சரை பத்தி எவ்வளோ கனவுகள், எவ்வளோ பிளான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நாள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சேன். அம்மா இல்ல, நீ அன்னைக்கு எனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுத்தல, அது மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லி கூட. நான் செம்ம மூட்ல இருக்கேன். நாளைக்கு டுடே இஸ் சண்டே, நாளைக்கு மண்டே. நீ காலேஜ் போயிருவேன், நான் ஆஃபீஸ் போயிருவேன். அதனால இன்னைக்கே சொல்லி கொடு. வாங்க செல்லக்குட்டி. சரி, இது விளையாட்டு நினைச்சா விளையாட்டு, வாழ்க்கை நினைச்சா வாழ்க்கை. காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டிராபிக்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்த புருஷன் அது நீங்க வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க வீட்டுக்கு வரும்போது அவ உங்களை எப்படி ட்ரீட் பண்றான்னு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே? ஹே காஃபி குர்ரி, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, காஃபி கூட குடுக்கல. காஃபி குர்ரி என்ன பண்ற? குடுக்குறேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? உங்க இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ண நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நான் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு டயர்டா வந்திருக்கேன், ஒரு காஃபி குடுக்காம கொடுமைப்படுத்துற. என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதிர் வீட்ல எல்லார் வீட்லயே பொண்ணு. அப்ப அவனே கட்டிக்க வேண்டியதானே? பேச வந்துட்டான். யாடி உன்னை பண்ண சொன்னது? வாயை மூடு, கத்தாத. ஆமாடி, உன் தப்புதான். எப்ப பாரு அப்படியே ஒன்னு வெச்சனா அடிக்கிறீங்களா? இப்போ ஏன் புருஷன் வீட்டுக்கு வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவேன் நான் காட்டுறேன். நீங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு சொல்லிட்டே இருங்க. ஆனா ஃபினிஷிங் எனக்கு பிடிக்கல. ఇంకా ఫినిషింగ్ ఇవ్వలేదు నైనా. ఎప్పుడు ఎక్కడ? కింద చూడరా బాబు. ஆஹா, என்ன அற்புதமான அழகு. கொஞ்சம் யூ டர்ன் பண்ண முடியுமா? கெஞ்சி கேக்குறேன், யூ டர்ன் ப்ளீஸ். சார் முதல்ல தாலியை கட்டுங்க. இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் சொல்றேன். முதல்ல கதவை திறங்க. அக்கம் பக்கம் வீட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்ல இருக்கா. நாம ஏன் காந்தர விவாகம் பண்ணி கூடாது? அப்படின்னா அதாவது இங்க இருக்க கதவு சாட்சியா, இந்த வீடு சாட்சியா, இங்க இருக்கிற சாமிங்க சாட்சியா, இப்படி எல்லாத்தோட சாட்சியா நம்ம ஏன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஆசை தோசை அப்பள வடை மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இப்ப வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம் பாரு. ஓவரா தான் சீன் போட்டு போறா. பூவை பொழிகின்றே பூவே உனக்காக, பூவை பொழிகின்றே பூவே உனக்காக. உந்தன் வெளியில் மூழ்கினேன், உன்னை சீண்டி பார்க்கவே தூண்டினேன். சின்ன கண்ணுல கல் தூக்கிய நீ போட்டியே. பூவை பொழிகின்றே பூவே உனக்காக. உன்னழகிய கண்ணும் ரெண்டில் முத்தம் வைத்தேனே, நான் முத்தம் வைத்தேனே. உந்தன் முகத்தை ரசித்து கிடக்க ஓடி வந்தேனே, ஓடோடி வந்தேனே. உலகம் இங்கு இருக்கும் வரையில் உன்னை நான் மறக்க மாட்டேன். என் மனதிலே உன் நினைவுகள் பூ பூக்குதே. பூவை பொழிகின்றே பூவே உனக்காக.
கூட வாழவே நான் ஆசைப்பட்டேனே, நான் ஆசைப்பட்டேனே. இருவரும் வானில் பறந்து தூரம் போவோமே, நாம் தூரம் போவோமே. இந்த இதயத்தில் உன்னை சுமந்து மயங்கிதான் போகிறேன். பூவின் இதழில் தேனும் நீ என நாமாகவே பூவை பொழிகின்றேன். பூவே உனக்காக உந்தன் வெளியில் வெளியில் மூழ்கினேன். உன்னை சீண்டி பார்க்கவே தூண்டினேன். என் மனதிலே உன் நினைவுகள் பூ பூக்குதே. சார், உங்க ஆளு உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அம்மா எல்லாரும் சாமி கும்பிட கோயிலுக்கு போவாங்க. ஆனால் சாமியே எனக்கு அம்மாவை கிடைச்சிருக்காங்க. என்னப்பா டல்லா இருக்க? சனி ஞாயிறு வீட்டில் இருந்துட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். வீட்டில் இருந்து பூ கட்டுறவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பண்றதுப்பா? எந்த ஆட்சி வந்தா என்ன, வாரத்துல ஒரு நாள் அம்மாக்களுக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்றதே இல்லையே. அட போமா, எனக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கவே இல்லை. ஏன்பா என்னாச்சு? அம்மா மடியில் படுத்துக்கிட்டா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கதவை சாத்திக்குமா. சார், உங்க அம்மாக்கும் உங்க ஆளுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவள் தான் பார்த்துப்பா. அவள் கூட இருந்தாலே நல்ல டைம் பாஸ் ஆகும். நாங்கள் எங்கே வெளியே போனாலும் சரி அவளை கூட்டிகிட்டு தான் போவோம். எங்கள் அம்மாவுக்கு ராதாமான்னு ஒருத்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க பையன் அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டான். அவங்கள பார்க்கறதுக்காக ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? சொந்தன்னு யாரு இருக்கா? யாரும் இல்ல. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? வந்துட்டாங்க. கண்ணா, போய் கூட்டிட்டு வா. எப்படி இருக்கீங்க? பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு வர? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். யாரும் அந்த பொண்ணு? என் ஃப்ரெண்டோட பொண்ணு. படிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து வந்து நம்ம வீட்டுல தங்கி படிச்சிட்டு இருக்கா. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணுமா. இவ என் அக்கா, இவ என் தங்கச்சி. அங்க உட்கார்ந்துருக்காள, அவ என் மக. அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல, அதான் கல்யாணம் ஆகல. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மருமக எங்க எல்லாரையும் எங்க கொண்டாந்து விட்டுட்டா. ராதம்மா, அழாதீங்கம்மா. என் மருமக கர்ப்பமா இருக்காளா? அவ தானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா. அவ மேல என்ன இவ்ளோ அக்கறை? அவளை பத்தி பேசாதீங்க, சும்மா இருங்க. இல்ல கண்ணு, பெத்த வயிறு இல்ல, அதான் மனசு கடந்து தவிக்குது. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாமா? பணமா? என்கிட்ட 30,000 இருக்கு. எனக்கு பணம் தேவையில்லை. எனக்கு தேவை பணம் இல்ல. எனக்கு என் மக வேணும். என் மக வீட்டுல இருக்கணும். அம்மா, அழக்கூடாது. அழாதீங்கம்மா, அழாதீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். அப்பப்ப இங்க வந்துட்டு போறியா? உங்களை பார்க்க கண்டிப்பா வருவோம். வா, அப்பப்ப வா. இத பாருப்பா. அம்மா, அம்மாவை நீ பாத்துக்கப்பா, நல்லா பாத்துக்க. எனக்கு அந்த குடுப்பினை இல்ல. இல்லப்பா, அந்த குடுப்பினை எனக்கு இல்ல. இல்லப்பா.
காலி ஆயிடுச்சு போல இருக்க. நீங்க கதையை கேட்டுக்கிட்டு இருங்க, நான் போய் ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ வயசான நீங்க போய்கிட்டு பாபு கிட்ட கொடுங்க, அவன் ஃபில் பண்ணி கொண்டு வந்துருவான். நானா டபுள் ஏது. நீ போடா, நீ போய் வாங்கிட்டு வா. நானா நாளா போக மாட்டேன். டேய் நீ சும்மா தானே இருக்க, நீ போய் ஃபில் பண்ணிட்டு வா. போடா டேய். தம்பி நீ போய் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிட்டு வந்துருப்பா. நானா? உன் கஷ்டத்துல நாங்க பங்கெடுக்கிறப்போ எங்க கஷ்டத்துல நீ பங்கெடுக்கிறதுல என்ன தப்பு? இந்தாப்பா போய் ரீஃபில் பண்ணிட்டு வா. தப்பா எடுத்துக்காதீங்க. பிராண்ட் என்னன்னு தெரியும்ல, உங்க ப்ரொடியூசர் தான். நான் சொல்றது கரெக்டு தானே? சோடா வேணாம், தண்ணி போதும். ஆனந்தி, அவர் போனதுக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லை. ஒருவேளை திடீர்னு நான் போய் சேர்ந்துட்டா நீ என்ன பண்ணுவ? மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளை எவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிமா. இப்போ உங்களுக்கு சடனா எப்படி அவ்வளவு பிபி ரைஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுகர், பிபி இதெல்லாம் எனக்கு இருந்ததே இல்ல. எல்லாத்தையும் தலையில போட்டு யோசிக்கிறது அதான் இப்படி ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்ற கேளுங்க. மனசு ஒண்ணும் குப்பை தொட்டி இல்ல, தேவையில்லாததெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. மனசு கிளியரா வச்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் பிபி மட்டும் இல்ல, வேற எதுவும் வராது. வந்துட்டா பெருசா கிராமத்துல இருந்து எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. வாய மூடிட்டு. சரி, அந்த பில்லு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. பாம்பு வச்சிருக்கியா? நீ வெப்படி. அம்மா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஊர்ல இருக்க எல்லா கோவிலுக்கும் போய் எங்க அம்மா சீக்கிரம் சரியாகி வந்துடணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அவங்க என்னோட ஃபேவரட் காட், என்ன வேண்டிக்கிட்டாலும் கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ். ஓம் நமோ நாராயணி. இவங்களை இங்க வச்சுக்கிட்டா பிபி சரியாயிடும். ஹலோ, உங்களுக்கு சரியானதும் என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும். அது நேத்து அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தோம்ல, ராதம்மாவை பார்க்க முடியல. நரக வாழ்க்கை. ச்சே, அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. மா, நீங்க கூலா இருங்க, எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாது. அழாதீங்கன்னு சொல்றேன்ல. என் பிரேயர் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க சீக்கிரமே குணமாகி வந்துருவீங்க. ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்து தர முடியல, நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வாங்கிட்டு வரதுக்கெல்லாம் ஆள் அனுப்பிட்டோம்ல, பேசாம அமைதியா உட்காருங்க. வந்துருச்சு பாருங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ, 100 வருஷம் நல்லா இருப்பப்பா. ஆமா, நீங்க தான் நிறைய ஜோசியம் சொல்லுவீங்களே, இவருக்கு அந்த பொண்ணு கிடைப்பாளான்னு சொல்லுங்க. கண்டிப்பா கிடைப்பா. பகவதி அம்மா சொல்றா, கண்டிப்பா கிடைப்பா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இவர் சொல்றத நம்பிடாதீங்க சார். இவரு அவனுக்கும் அதான் சொன்னாரு, இவனுக்கும் அதான் சொன்னாரு, இவனுக்கும் அதான் சொன்னாரு, இவனுக்கும் அதான் சொன்னாரு, இப்ப உங்களுக்கும் அதான் சொல்றாரு. சும்மா உளறிக்கிட்ட வாய மூடிட்டுருங்க. நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஏய் போதும்டி. ஏய் சீத்தோ, போது விடு. எவ்வளவு சாப்பிடுவ? தட்டை விட்டு வை. ஐயோ, மார்க்கெட்ல வெத்தலை நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். பழக்கம் இருந்தா போட்டுக்க. உங்களுக்கும் வெத்தலை மடிச்சு கொடுக்கவா? அவர் போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னடி இது? பார்லருக்கு போலியா? ஐப்ரோ அசிங்கமா இருக்கு பாரு. அம்மா பணம் அனுப்பி வைக்கலம்மா. சரி, 2000 போதுமா? அம்மா வேண்டாம். ஏய் சும்மாரு, வச்சுக்க. புடி. ஷோ, பார்லருக்கு போய் என்ன வேணும்னாலும் பண்ணிக்க. போ. என்னம்மா? ஏய், தேங்க்ஸ்மா. எதுக்குடி அழற? ஏய், நாக்கு காட்டு. ஐயோ, எவ்வளவு செவந்திருக்கு. ஏய், உனக்கு வரப்போற புருஷன் மேல நீ உயிரே வச்சிருப்ப. அவன் எங்க இருக்கானோ என்னவோ. நீங்க வேற போங்கம்மா. நான் என் வேலையில பிஸியா இருந்தேன், அவளும் அவளோட காலேஜ் வேலை அது இதுன்னு பிஸியா இருந்தா. அவ தெரிஞ்சு செஞ்சாலோ தெரியாம செஞ்சாலும் தெரியல, ஆனா வேணும்னே என் பின்னாடி சுத்தி வருவா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத நாட்கள். ஓய்,
யாராவது பாத்திர போறாங்க, விடுங்க சார். ச்சே, என்னடா இது? இவளுக்கு எப்ப பார்த்தாலும் நடுவுல விட்டுட்டு போறதே வேலை. மாட்டாமலா போயிடுவா. கட்டி போடிடா கண்ணா. எங்க போயிட்டு அந்த ஆளு? ஐயோ, ஏய், இப்படி வந்து மோதிரியே, கண்ணு தெரியலையா உனக்கு? என்னடி இது உதட்டல? மேல கதவுல இடிச்சுக்கிட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இத தடவிக்க சரியாயிடும். நான் கிளம்புறேம்மா. ஏய், இருடி வரேன். காதல் வந்ததுக்கு அப்புறம் டூவும் சேர்ந்துதான் ஆகும். உதடியும் சொன்னப்பா. இந்த லவ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமே டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் தான். எனக்கு நல்ல மூடு இருக்கும்போது அவ கண்ணில் தண்ணி. ஒரு நாள் ரொம்ப ஆசைப்பட்டு அவ பக்கத்துல போனேன். சார், இப்பதான் தொடச்ச அது மலையை நடந்து எழுந்திரு வரீங்க. டார்லிங். பண்டிகை வருதுல, என்ன? அதனால உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு இப்ப மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நான் காலேஜ் ஜாயின் பண்றேன்னு சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததே போதும் எனக்கு. செல்லக்குட்டி, அவங்க எடுத்து கொடுக்கறதும் நான் எடுத்து கொடுக்கறதும் ஒன்னா சொல்லு. வா, மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கையெடு, டிஸ்டர்பா இருக்கு. இடுப்பு அளவு 28, கையோட அளவு. ஆமா, உனக்கு ஷார்ட் ஹேண்ட் பிடிக்குமா இல்ல ஃபுல் ஹேண்ட் பிடிக்குமா? உன் கை அப்படியே வாழைத்தண்டு மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா சாஃப்டா இருக்கு பாரு. அழறியா? சரி சரி, அழாத. ஒன்னும் இல்ல. எங்க நான் எச்சில் தட்ட ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. நான் எவ்வளவு ஆசையா உன்கிட்ட வந்தா இப்ப போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே. ஊர்ல 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கா. ஆனா இந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. செல்லக்குட்டி, அழாத, என் டைம் சரியில்லை. பசங்க ட்ரூவா லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க ஃபியூச்சரை பத்தி சொல்லியே கழுத்து அறுப்பாங்க. அது ஏன் அவ்வளோ இன்செக்யூரிட்டின்னு தெரியல. இந்த கைக்கு சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். நான் போலீஸோட பொண்ணு, ஞாபகம் இருக்கட்டும். தொடக்கூடாது, தொட்டா முட்டிய பேத்துருவேன். என்ன ஓவரா பேசுற? சார், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பண்ணிப்பேன். நமக்கு குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பா பிறக்கும். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் டேட்ஸ். ஐ மீன் அவைலபிலிட்டி ஆஃப் யூர் டேட்ஸ். சரி, குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் வெளியில அனுப்பிட்டீங்கன்னா நானும் என் குழந்தையும் எங்க போவோம்? என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. ஏன் இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்க? பொண்ணுங்களே இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாளுங்க. எப்படி சமாளிக்கிறதுனே புரியல. அது போட்டும், இப்ப உங்களுக்கு வேலை இருக்கு, சேலரி வருது. கல்யாணம் ஆனது உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன எப்படி காப்பாத்துவீங்க? ஐயோ, பிச்சை எடுத்தாச்சும் காப்பாத்துறேன், போதுமா? ஐயோ, இவ வேற. சரி, நாளைக்கு கல்யாணம் ஆனதும் என்ன யாராவது அட்டாக் பண்ணிட்டா நீங்க அவங்கள அடிப்பீங்கல்ல? அடிப்பேன். ஜிம் பண்றேன், ஸ்விம் பண்றேன், யோகா பண்றேன், அது கூட பண்ண மாட்டேனா? ஏதாவது ஒன்னா எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்படியா? வா நட. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன விடு, காப்பாத்துங்க, விடு, விடுடா, விடு, என்ன விடு. யோ, அங்க பாரு, எவனோ ஒருத்தன் பொண்ணை கடத்திட்டு போறான். வாயா, சீக்கிரம் போய் காப்பாத்தலாம். படத்தை முதல்ல முடிங்க. விடுடா, விடு. யோ, ஒரு பொண்ணோட மானம் போயிட்டு இருக்கு, நீ படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. வாயா, போய் காப்பாத்தலாம். அப்ப முதல்ல படத்தை முடிக்க மாட்டீங்க. யோ, அந்த பொண்ணை காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையே. நான் உங்களை யூனியன்ல பாத்துக்க போ. சும்மா விட மாட்டேன். மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். போயா. யோ, யாரியா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? விடு அந்த பொண்ணை. எழுந்திருமா. நீ வாமா. அவனை நான் பாத்துக்கிறேன். என்னடா? வேணாண்டா, என்கிட்ட வச்சுக்காத. என்ன பத்தி தெரியாது உனக்கு. மேல கை வச்சு பாரு பாப்பா. எனக்கு கோவம் தான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இருக்கிற கோவத்துக்கு நான் கொன்னே போட்டுருவேன். மரியாதையா போயிடு. சார், அடிங்க. எனக்காக சண்டை போடுவேன்னு சொன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏய், இவன முன்னாடியே தெரியுமா உனக்கு? என் லவ்வர். ஓ, என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? என்னையே உங்களை என்ன பண்ற மாதிரி? இப்போ எங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட நடிச்சு ஏமாத்துவீங்க? நாசமா போங்க, நாசமா போங்க. உங்க காதல் நாசமா போயிடும்.
இவனுங்களை நம்பி ப்ரொடியூசரை வேற விட்டுட்டேன். ஊபர், ஓலா. என்ன பண்றான்? அந்த ஆள் எந்த நேரத்துல சாபம் விட்டானோ தெரியல, லைஃப் அதே மாதிரி ஆயிடுச்சு. கண்ணா சொல்லுங்கம்மா. வாப்பா, இந்த சட்டையை போட்டுக்க. இது எங்க இருந்துச்சு? நீங்க தானம்மா அயன் பண்ணி வச்சிருந்தீங்க. கழட்டு. இத நான் ஒன்னும் அயன் பண்ணி வைக்கல. இத போடு, போய் மாத்திக்கிட்டு வா. சரிம்மா. சீக்கிரம் மாத்திக்கிட்டு வா. ஆனந்தி. வரேம்மா. என்ன அவனுக்கு சட்டையை நீ தான் செலக்ட் பண்ணி அயன் பண்ணி டேபிள்ல வச்சியாமா? எப்பவும் என் பையனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நான் தான் செய்வேன். அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? இனிமே என் பையன் விஷயத்துல தலையிட்ட புரியுதா? ஏய், நடு வீட்டுல நின்னு அழுதுட்டு இருக்காத. உள்ள போ, உள்ள போய் வேலையை பாரு. நீ போ, போய் வேலையை பாரு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ முகத்தை என்னால பார்க்கவே முடியல. ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா எங்க அம்மா மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு அமைதியா உட்கார்ந்துருந்தேன். தேங்க்யூ. அம்மா, எனக்கு வேணாம்மா. நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட கலரு ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ்மா. போமா, போய் அந்த தொடப்பத்தை கொண்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா. போதுமா, போதும். தொடப்பத்தை அங்க வச்சுட்டு வந்துரு. எவ்வளவு நல்லா பெருக்குறா. ஆனா தொடப்பத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாரு. அது குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராதுமா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு சம்மதம்னா. நீங்க வரும்போது ரொம்ப சுத்தி வந்திருக்கீங்க. அது தூரம் அதிகம். இப்போ இங்கிருந்து இப்படி போய் ரைட் கட் பண்ணா ஷார்ட் கட்டு, ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் உங்க வீட்டுக்கு. போயிட்டு வரோமா. வாங்க வாங்க. சார், ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமா உங்க 2 பேருக்கும் பர்த்டே வந்திருக்கணுமே. அத நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? அத பத்தி நீங்க சொல்லவே இல்ல. அவ பர்த்டேக்கு நான் என்ன வேணும்னு கேட்டேன். எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு 10 காசு காயினை கொண்டு வான்னு சொல்லிட்டா. 10 காசு காயினுக்கு நான் எங்க போறது? பிச்சைக்காரங்கிட்டலாம் போய் பிச்சை எடுத்துட்டேன். ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க இருக்கிற குளத்துல அந்த 10 காசு காயின் மூழ்காம இருந்தாதான் நம்மளோட லவ் ட்ரூ ஆனதுன்னு சொல்லிட்டா. நானும் நிறைய வச்சு பாக்குறேன், எல்லா காயினும் மூழ்கி போகுது. காயின்ஸ் கொண்டு வந்தீங்களா? நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரனையும் விடலையே, எல்லார்கிட்டயும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ போங்க சார். ஐயோ, அதாங்க எனக்கும் தெரியல. அந்த காயின் மூழ்கவே இல்ல தெரியுமா? எனக்கே அப்பதான் தெரிஞ்சது நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு. செல்லகடி, ஒரு 10 காசு காயின் உள்ள போயிடுச்சு, எடுத்துக்கு வா. சீ போங்க. அவங்க பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? பிரச்சனையே அன்னைக்குதான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவ கோர்ஸ் முடிச்சுட்டு ஊருக்கு போற நாள் நெருங்கிட்டே இருந்துச்சு. இத பாருங்கம்மா. இது எடுக்கவா? அந்த டிசைனை கொஞ்சம் காட்டுங்க. இந்தாங்கம்மா, இது புது டிசைன்ஸ். இத பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு? இது எவ்வளவு கிராம் இருக்கும்? குறைஞ்சது 30 இருந்து 35 கிராம் இருக்கும். ஓ அம்மாடி, இது என் மருமகளுக்குன்னு வாங்குறது. அதனால உனக்கு போட்டு பார்க்கலேன்னு வருத்தப்படாத.
பரவாயில்லம்மா, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அம்மா நீங்க பார்த்துட்டே இருங்க, நான் அதோ வந்துடுறேன். எடுத்துக்கம்மா. இதெல்லாம் எனக்கா? ஆமா எடுத்துக்க. என்ன ஊஹும் எடுத்துக்கன்னு சொல்றல, எடுத்துக்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவியே போதும், இதெல்லாம் எனக்கு வேண்டாமா. நீ என் பொண்ணு மாதிரி, எடுத்துக்கம்மா. எந்திரிம்மா எந்திரி, அழாத. இங்க பாருமா, படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போனதும் அம்மாவை நல்லா பாத்துக்க, அம்மாவை நல்லா பாத்துக்கம்மா. அழக்கூடாதுமா, எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? நான் தான் சரியில்லை, அவளுக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். சார், நாளைக்கு நான் போக போறேன். என்ன சீக்கிரம் இங்க திரும்ப கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? செல்லம், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன சார்? நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட தப்பா பழக மாட்டேன், உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன். சார், என்ன சொல்றீங்க சார்? அம்மா மேல தூங்குறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசு. ஏன் சார் இதை என்கிட்ட முதல்ல சொல்லல? என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு இது முதல்ல சொல்லல? நீங்க என் பர்த்டேவை அவ எப்படி செலிப்ரேட் பண்ணான்னு கேட்டீங்கல்ல, அன்னைக்கு என் பர்த்டே, அவ காலேஜோட லாஸ்ட் டே. என்னோட மோசமான பர்த்டே அது. இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே, விஷ் பண்ணுமா. பண்றேன். அவன் எப்பவுமே தன்னோட பர்த்டேவை இது வரைக்கும் கொண்டாடினதே கிடையாதுமா. அவனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏய், நல்லாரு நல்லாரு. என் புள்ள எப்பவும் ஆரோக்கியமா எப்பவும் சந்தோஷமா வாழணும், நீ நல்லா இருக்கணும்ப்பா. இந்த கிளம்புமா, காலேஜ்ல கொண்டு போய் விட்டுருப்பா. ஹாப்பி பர்த்டே சார். இந்தாங்க. என்னது இது? கிஃப்ட், உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினது. ஓபன் பண்ணி பாருங்க. அது என்னோட இதயம் சார். அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துருங்க. நான் ஊருக்கு போயிடுறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் சார். நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். அவ கோர்ஸ் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்ப போயிட்டா. அவ ஊருக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட திதி வந்துச்சு. அப்ப குருஜி வந்தாரு. கொடுப்பான்னு சொல்லுவாங்க, பிள்ளைங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க, பேர பிள்ளைங்க பாசத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷத்துல என் பேர குழந்தை என் மடியில தவழ்ந்துட்டு இருப்பான். நான் இண்டிபெண்டன்ட் ஆர்கிடெக்ட் ஆகுற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கம்மா. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. உங்க அப்பா நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம குருஜி தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்றாரு. அவர் பேச்ச நாம மதிக்கலனா அது கண்டிப்பா கடவுள் குத்தமாயிடும்பா. பொண்ணு வீட்டுக்காரங்கள ஒரு முறை வர சொல்றேன். பாப்பியோ மாட்டியோ இன்னும் 2 வருஷம் காத்துருன்னு சொல்லுவியோ இல்ல வேண்டான்னுவியோ, அது உன் விருப்பம். வெள்ளிக்கிழமை வர சொல்றேன். 6 மணிக்கு மேல வருவாங்க. தயவு செஞ்சு அந்த நேரத்துக்கு நீ வந்துரு. வேற எந்த வேலையும் வச்சுக்காத. பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா. குருஜி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்திருக்காரு. அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட பொண்ணுன்னு சொன்னாரு. ஒரு தடவை பாருப்பா.
பாக்குறியாப்பா? உங்க இஷ்டமா? கடவுளே, இதான் என் பிரச்சனை. ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் என் காதலி. என்னால 2 பேரையுமே விட்டு கொடுக்க முடியல. பொண்ணு வரப்போற விஷயத்த நீங்க உங்க ஆள்கிட்ட சொன்னீங்களா? இல்ல, ஓகே, கான்டாக்ட்ல இருக்கீங்களா இல்லையா? டெய்லி நைட் கால் பண்ணுவேன். நேத்து கூட அவளுக்கு கால் பண்ணேன். கோயிலுக்கு போனேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொன்னா. அவளுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை. அவளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு. அந்த பொண்ணுகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. ஆனா நீங்க மட்டும் பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா சார்? அப்பா சாமி, ஆளை விடுங்க. இங்க பாருமா, இப்போ உனக்கு நேரம் சரியில்லை. நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கடவுள் உனக்கு துணையா இருப்பாருமா. நீ எதுக்கும் பயப்படாத. ஜீவன் இரண்டும் இதய முழுதும் கண்ணீர்தான். காதல் மூழ்கி போச்சு அதில்தான். வாழ்க்கை இங்கு கேள்விக்குறிதான். போகும் வழியோ இருட்டுக்குள் தான். குருட்டு காதல் குழியில் தள்ளும். மாட்டம் காணும் ஜீவன் இரண்டும். இது கோவில் சார். என்ன சார் இதெல்லாம்? தப்பொன்றே என்னாலும் நடக்காது. எல்லாம் சரியாகும் ஒருபோது. அமைதி கொள்வோமே இப்போது. காதல் இல்லைன்னா வேறேது. குருட்டு காதல் குழியில் தள்ளும். ஆட்டம் காணும் ஜீவன் இரண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆமா, ராமர் கிட்ட கொடுக்க சொல்லி சீதா என்ன கொடுத்தாங்க? மோதிரத்தை கழட்டி கொடுத்தாங்க. இத உடனே ஆள்கிட்ட போய் கொடுத்து என்ன சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போ சொல்லு. காசு போட, அப்புறமா குடுக்குறேன். போடான்னு சொல்றேன்ல. அன்பு எப்போதும் சாகாது. காதல் தான் அன்பின்றி வாழாது. காலம் எல்லாத்தையும் மாற்றும். காதலின் கண்ணீர் துளியை ஆத்தும். காதல் ஒன்னாத்தா சேரும். Where shall I drop you? Chennai. Oh, are you sure? Yeah. ஆட்டம் காணும் ஜீவன் இரண்டும். இதய முழுதும் கண்ணீர்தான். காதல் மூழ்கி போச்சு அதில்தான். வாழ்க்கை இங்கு கேள்விக்குறிதான். போகும் வழியோ இருட்டுக்குள் தான். குருட்டு காதல். தாத்தா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுமா. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. எனக்கு நல்லதே நடக்காதா தாத்தா? நல்லதே நடக்குமா, நீ போம்மா. கடவுள் இருக்காருமா, கைவிட மாட்டார். சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? பொண்ணுங்களுக்கு என்ன சார், 1000 பேர் கிடைப்பாங்க. அம்மா அம்மா மட்டும்தான் உண்மை. அம்மா சொல்ற பொண்ணையே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க சார். அந்த பாவம் உங்களை சும்மா விடாது சார். அந்த பொண்ணோட போன் நம்பர் கொடுங்க சார். அவ உங்க பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு பண்ணிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன கவனிச்சுக்கணும், ஓகேவா? டேய், வாயை மூடுறா. உன் புத்தியை காட்டுற பாரு. உன்னை பகவதி அம்மா மன்னிக்கவே மாட்டா. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? பொண்ணுங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சார். நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட பிரச்சனை இருக்கு சார். அதனால இப்போ வேற ஒருத்தன் கூட பழகிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் கூட என்னால அவளை வெறுக்க முடியல சார். சுத்தமா வெறுக்க முடியல. உங்க ஆளு உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அந்த நல்ல பொண்ணை ஏமாத்திடாதீங்க. ஏமாத்திடாதீங்க, ஏமாத்திடாதீங்க. ஏய்,
ஒரு நிமிஷம் சார், நீங்க உங்க அம்மாக்கு என்னன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க? வீட்டுக்கு வர பொண்ணை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் தானே? ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒன்னும் உங்க அம்மா கிட்ட நீங்க சத்தியம் பண்ணல சார். எங்களுக்கு அது போதும் சார். நாங்க எல்லாரும் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறோம். அந்த பொண்ணை ஏமாத்திடாதீங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் தோணுது? எனக்கு அம்மாவும் வேணும், அவளும் வேணும். எனக்கு அம்மாவும் வேணும், அவளும் வேணும். நான் அவளை ஏமாத்துற அளவுக்கு கெட்டவ இல்ல. எனக்கு அம்மாவும் வேணும், அவளும் வேணும். சார், நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ற அந்த பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார். உங்க பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம். உங்க அம்மா கையில காலில் விழுந்தா நாங்க கேட்கிறோம் சார். டேய் வாங்கடா. ஐயா வாங்க. பாத்து எந்திரியா. வாங்க சார். பாத்து பத்திரம். ஸ்டெடியா போயா. எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். தள்ளி உட்காரு. இதோ வரேன். மா, யாருப்பா இவங்கெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ்மா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வா மேல போலாம், அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வந்து காஃபி கொடுக்குறேன். வாப்பா வா. இதோ போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. என்னாச்சு சார்? அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கிளம்புங்க. சார், உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தோம்? இப்படி அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாகிட்டீங்களே சார். ச்சே. சார் என்ன சார் நீங்க போங்க. ஏதோ பெருசா நல்லவர்னு சொன்னீங்க. சரி விடுறா. இருங்கப்பா இருங்க சார், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? என் பையன் என்னம்மா இதெல்லாம்? அது என்னமோ வயசு கோளாறுல காதல் வருமா, போய் சொல்ல வைக்குமா, அதுக்கப்புறம் பெத்தவங்கள ஆசிரமத்துல கொண்டு போய் விடணும் தோணுமா, பேர குழந்தை பால் குடிக்கிறப்ப பாட்டி இங்க வாவான்னு கையாட்டி கூப்பிடணுமே தவிர டாட்டா சொல்லக்கூடாது. எப்பவுமே பிள்ளைங்க ரத்த சொந்தம்தான். ஆனா வரப்போறவ யாரோ தானே, அதனாலதான். என்ன இந்த வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத பொண்ண தேடி கண்டுபிடிச்சு நானே உன்னை லவ் பண்ண வச்சு. அம்மாடி, என்ன ஆசிரமத்துக்கு அனுப்ப மாட்டல்ல? சொல்லுமா, அனுப்ப மாட்டல்ல? என்ன அனுப்ப மாட்டல்ல? அனுப்பிடாதம்மா. இந்த வீட்டை என் புருஷன் பாசத்தோட கட்டினது. நான் இங்கதான் சாகணும். தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாத. அனுப்பிடாதம்மா. தயவு செஞ்சு என்ன ஆசிரமத்துக்கு அனுப்பிடாதீங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருங்க, அதுக்காக என்ன வெளியில அனுப்பிடாதீங்க. அனுப்பிடாதீங்க.
பகவதி அம்மா சத்தியத்தை காப்பாத்திட்டா. பகவதி அம்மா சத்தியத்தை காப்பாத்திட்டா. அவ யாரையும் கைவிட மாட்டா. என் வார்த்தையை பழிக்க வச்சிட்டா. என் வார்த்தையை பகவதி அம்மா பழிக்க வச்சிட்டா. அம்மா தாயே பகவதி அம்மா பாருடா, என் தாயை பாத்தியாடா? அவ உண்மையை நிலைநாட்டிட்டா. அவ உண்மையை நிலைநாட்டிட்டா. அம்மா தாயே, சார், சத்தியம் என்னைக்கு தோத்து கூப்பிடுங்க போகாதடா. சார் உங்க தெய்வ தாய. தாயே, ஐயோ ஏன் கால்ல ஏன்பா விழுறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி சரி, ரொம்ப நன்றி நன்றி. மா ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஆர்த்தி எடுத்த காசு போடல. நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பல காலம் தானே எங்க ஆசீர்வாதம். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. கடவுளே, வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தான்டா. ஹாய் சார், கங்க்ராட்ஸ். வைஃப் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, நாங்களும் பார்த்துட்டு டெலிவரிக்கு போயிருக்கா சார். ஏய், என்னடா? ஐயா எந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க ராதம்மா. புள்ளையும் மருமகளும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உறவுகள் மத்தியிலே சந்தோஷமாகி நீ இருப்பாயே அம்மா. உன்னுயிரை தருவாயே உன் மாமனுக்கே. உங்க மக மருமக மாதிரியே எல்லாரும் மனசு மாறிட்டா நல்லது. பாவா மகளே வளக்காலை வைத்து நலமாக வாழம்மா. ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கங்க. இந்தாப்பா, முதல் நாள் காலேஜுக்கு போறா. இந்த ஊர் புதுசு இல்ல, அவளை காலேஜ்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுப்பா. மா அவளே அம்மா, நான் கிளம்பி. இரு இரு, அவசரப்படாத. ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். கூட்டிட்டு போய் விடு, பாவம் அவ. இனிமே என் பர்மிஷன் இல்லாம என் ரூம்ல இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருங்க. சரிப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன். ஜாக்கிரதையா இரு, அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிட போகுது. ஏய், வாய் மூடு. ஏய், நான் கோவிந்தபுரத்தை சேர்ந்தவன். வந்தன் வை மூஞ்ச கிழிச்சிடுவேன். யார்கிட்ட? ராட்சசியா இருக்கா? அவன் பேச்சுலரு. இப்ப அவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படியே அவனை விட்டுரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை கைக்குள்ள போட்டுக்கா. என்ன சரியா? நம்மளும் விட்டு கொடுத்து போகணும், அவங்களும் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் வாழ்க்கை. இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அத மட்டும் மறந்துடாத. புரிஞ்சுதா மருமகளே? அம்மா வந்துட்டாங்க. கண்ணா, சரி, நான் முதல்ல போ போறேன். போ. மா, என்னப்பா? ஏமா இந்த நேரத்துல வெளியே போனீங்க? அதுவும் என்ன விட்டுட்டு? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. போடி, ப்ரொபோஸ் பண்ண போறான், போய் கேட்டுக்க. ஓகேமா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகனே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? அவனை வலையில விழ வச்சியே பெரிய ஆளுதான் நீ. எந்த நேரத்துல என்ன பேசுறா பாத்தியா? பண்ணி வைக்கிறேன்டி. இரு வரேன். பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா. புத்திசாலிதான், பொழைச்சிப்பா. அவ ஆசைப்படுறான்னு படிப்புக்காக அவளை சிட்டிக்கு அனுப்பி காலேஜ்ல சேர்த்து என்னால அவளை படிக்க வைக்க முடியுமா? லட்சக்கணக்குல செலவாகுமா? அவளை பணத்துக்கு எங்க போவேன்? அழாதீங்க செல்லக்குட்டி. அந்த கடைசி வீட்டுக்காரங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு போறாங்களாம். வீட்ல யாரும் இருக்க மாட்டோம், இங்க வந்து படுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நான் போய் படுத்துக்கிறேன். எஸ். அம்மாடி, என் பையன் சரி கிடையாது, நீ என் கூட வந்துரு. எனக்கு தேவை பணம் இல்ல, எனக்கு என் மக வேணும். என் மக வீட்டுல இருக்கணும். புரிஞ்சுதா மகனே? ஐயோ, என் பையன் உதட்ட எப்படி கடிச்சு வச்சிருக்கான். மேல கண்ணுல இடிச்சுக்கிட்டேன். மேல கதவுல இடிச்சுக்கிட்டேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா தொடப்பத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாரு. அது குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராதுமா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு சம்மதம்னா. இந்த மாதிரி ஒருத்தி வேண்டான்னு தானே வீட்டுல ஒருத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அம்மாடி, இத நீ என் மருமகள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கமா. சரி, நீங்க கிளம்புங்கப்பா. டைமை வீணாக்காம சீக்கிரமா லவ்வுக்கு அஸ்திவாரம் போடு. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா பொண்ணு இவனே வர வேணான்னு சொல்லிடுவான். தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. ஃபேஸ்புக்ல தேடின இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. 6 மணிக்கு மேல வருவாங்க. தயவு செஞ்சு அந்த நேரத்துக்கு நீ வந்துரு. வேற எந்த வேலையும் வச்சுக்காத. என் பையன்
சார், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லு. சத்தமா ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லவா? ம். ஐ லவ் யூ. ஆ, குத்துதுடி. நீங்க கட்டின தாலி தானே, அனுபவிங்க. நான் சொன்னது அது இல்ல, புரியுதா? அதுக்கு தான் முன்னாடி காலத்துல ஜிப்பா போட்டுப்பாங்க, ரொம்ப ஈஸியா கழட்டுறதுக்கு.